காலேஜையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் காலேஜுக்கு மட்டும்தான் அந்த லோகோ வரும். சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் அதான் ட்ரேட் மார்க் லோகோ. அடுத்தது காப்பி ரைட். ஓகேவா? தாக்கும் உரிமையை பற்றி சொன்னோம். இது வந்து பதிப்புரிமை, பதிகிறது. நான் தான் இதுக்கு சொந்தக்காரன் எங்கேயாவது போய் சொல்லி வைக்கிறது. ஓகேவா? நான் தான் இதுக்கு சொந்தக்காரன் பதிஞ்சு வைக்கிறது, ஓகேவா? நோட் பண்ணி வைக்கிறது. ஸோ காப்பிரைட் மீன்ஸ் பதிப்புரிமை. காப்புரிமைனா காக்கிற உரிமை, பதிவுரிமைனா நான் தான் இதுக்கு சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லி பதிஞ்சு வைக்கிறது. அடுத்தது டிசைன். நான் தான் இந்த டிசைனை நான் தான் செட்டப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த டிசைனை பற்றி சொல்றது டிசைன். ஓகேவா? ஏன் இந்த டிசைன் பற்றி சொல்றோம்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப் ஆஃப் டிசைன்ஸ் இருக்கு. ஓகேவா? அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். அப்போ பார்த்துக்கோம். அடுத்தது ட்ரேட் சீக்ரெட். ட்ரேட் சீக்ரெட்னா என்னன்னா உனக்கு இருக்கிற ஒரு ஃபார்முலா, ஏதோ ஒரு ஃபார்முலா. லைக் இப்போ நூடுல்ஸ், நிறைய நூடுல்ஸ் இருக்கும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நூடுல்ஸும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ லைக் நார் நூடுல்ஸ் இருக்குது, அப்புறம் மேகி நூடுல்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நூடுல்ஸ் எல்லாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு நூடுல்ஸும் ஒவ்வொரு டைப் இருக்கும். அதே மாதிரி பெப்சி எல்லாமே கூல் ட்ரிங்க்ஸ் தான். கோகோ கோலா குடிச்ச ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், பெப்சி குடிச்ச ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா அவங்க கம்பெனி மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. அதை வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஒன்ஸ் அந்த ஃபார்முலா வெளியில் வந்துச்சுன்னா அந்த கம்பெனியை பண்ணாது. ஓகேவா? அதுதான் ட்ரேட் சீக்ரெட் அப்படின்னு. ஓகே. ஸோ இது ஒவ்வொன்றும் பாருங்க. ஒரு பேட்டன்ட்ன்றது நமக்கு 20 வருஷம் வரைக்கும் நமக்கு வேலிடு. ஒரு பேட்டன்ட் வாங்கினீங்கன்னா 20 வருஷம் நீங்கள் தான் அது உரிமையாகும். ஓகேவா? அது சும்மா நோட் பண்ணிக்கணும். ட்ரேட் மார்க்ன்றது அப்பப்போ நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அது பப்ளிக் வந்துடும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம்னு வந்துடும். நீங்கள் ரெனியூ பண்ண விட்டீங்கன்னா பப்ளிக் வந்துடும் ட்ரேட் மார்க். அடுத்தது நீங்கள் ஒரு காப்பிரைட் வாங்கினீங்கன்னா 60 வருஷம் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு காப்பிரைட் ஒரு டைம் வாங்கிட்டீங்கன்னா 6 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சும்மா ஜென்ரலாக இருக்கும். டிசைன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம். 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. ஓகேவா? ட்ரேட் சீக்ரெட்ன்றது எங்கேயும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுறதுனால அதை நீங்கள் பத்திரமா உங்கள் எம்ப்ளாயிக்கெல்லாம் தெரியாமல் நீங்களே பத்திரமா பாதுகாக்க வைக்கிறது. யாருக்காவது ஒருத்தர் மூலியமா லீக் அவுட் ஆச்சுனாலும் அது அவ்வளோதான் முடிஞ்சது. ட்ரேடு காலி. ஓகேவா? ஸோ இது எங்கேயும் பதியறதெல்லாம் கிடையாது. நம்ம சீக்கிரட்டாக வச்சுக்கிறது. ஓகே. ஸோ இதுதான் முக்கியமானது. ஓகே. ஸோ இப்போ இதை ஒவ்வொன்றை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். நெக்ஸ்ட். ஸோ பேட்டன்ட் பார்த்தீங்கன்னா 3 வகையான பேட்டன்ட் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. யூட்டிலிட்டி பேட்டன்ட், டிசைன் பேட்டன்ட், பிளான்ட் பேட்டன்ட் அப்படின்னு. இந்த யூட்டிலிட்டி பேட்டன்ட்டும் டிசைன் பேட்டன்ட்டும் தான் இன்ஜினியரிங் ரிலேட்டட். இப்போ நீ ஏதோ ஒரு ஆண்டனா டிசைன் பண்ணுற, இப்போ யூஆர் ஈஸி ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் ஒரு புது ஆண்டனா கண்டுபிடிக்கிறதுனா இட்ஸ் கம்ஸ் அண்டர் டிசைன் பேட்டர்ன். அந்த ஆண்டனா வந்து இந்த பர்பஸுக்கு தான் யூஸ் ஆகுது, இது மொபைல் ஃபோனுக்கு யூஸ் ஆகுது, இல்லை இதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறது யூட்டிலிட்டி பேட்டர்ன். ஓகேவா? எந்த பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறது யூட்டிலிட்டி பேட்டர்ன். டிசைன் பேட்டர்ன் வந்து அந்த ஆண்டனாவோட டிசைன் பற்றி சொல்கிறது. அடுத்தது அதே அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக இந்த உரம் போட்டால் இந்த கிராப், 2 கிராப் வந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் கத்திரிக்காய்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு இன்ஜினியரிங், அதுவும் இன்ஜினியரிங் தான். அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் கண்டுபிடிப்பாங்க. 2 இதை மிக்ஸ் பண்ண ஹைப்ரிட் நெல்லிக்காய், ஹைப்ரிட் பழம், ஹைப்ரிட் தக்காளி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 2 காம்பினேஷனை நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கிடைக்கிறது. அதையும் நீங்கள் வந்து ஒரு பேட்டர்னாக வாங்கி வச்சுக்கணும். நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லி. ஸோ தீஸ் ஆர் கம்ஸ் அண்டர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் இப்போ பேட்டர்ன் பற்றி பார்க்குறோம். பேட்டர்ன் என்ன இப்போ வந்ததுன்னு நினைக்கிறோம். பாருங்க, ஒரு ஷாக்கான விஷயம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் வந்து இட்டாலியில் தான் வந்திருக்கு. அது வந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1421. இப்போ நம்ம 2025 இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் எப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1421 வாங்கியிருக்காங்க. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான பேட்டர்ன் யார் வச்சிருக்காங்கன்னா நம்ம இஸ்ரோ வச்சிருக்காங்க, ராக்கெட் டிசைனர். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் யூஎஸ்ல இருந்து தான் நம்ம கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏன் இன்ன வரைக்கும் நம்ம அப்துல் கலாம் வந்து நம்ம ஃபேமஸாக சொல்கிறோன்ற ரீசன் புரிஞ்சுக்கோங்க. அந்த விங்ஸ் ஆஃப் ஃபயர்ன்ற புக்கை படிங்க. இதோட நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது ஒரு பெரிய கதை. ஓகேவா? ஸோ அவர் தான் ஒரு ஃபார்முலா, ஒரு கெமிக்கல் வந்து கண்டுபிடிச்ச ஃபார்முலாவை இஸ் டிஸ்கவரிங் தட் ஃப்ரம் வாட்டர் மூலியமாக இருக்காங்க. ஏன்னா இந்தியாவில் வந்து பணம் கிடையாது. ஒரு ராக்கெட் அனுப்புகிற அளவுக்குலாம் இந்தியாட்ட எக்கனாமிக்கலாக வி ஆர் வீக். புரிஞ்சுக்கோ, இந்தியாட்டெல்லாம் ஒரு பணம் கிடையாது. ஸோ அப்போ அந்த வீக்கான ஒரு சிஸ்டம் வச்சுட்டு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னா வாட்டர் மூலியமாக நம்ம இதை ஒரு கெமிக்கலை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஹி யூஸ்டு வாட்டர். அதை பற்றி படிங்க. ஒரு பேஸான விஷயம் தான், ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பேஸாக தான் கொடுத்துருப்பாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் இப்பயும் புரிஞ்சுக்கிங்க ஏன் நம்ம அப்துல் கலாம் பற்றி இவ்வளோ ஃபேமஸாக சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ்ரோ தான் வந்து இந்த பேட்டர்ன் வச்சுருக்காங்க. 1990 இந்த ராக்கெட் டிசைன் பேட்டர்ன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஒரு பேட்டர்ன்ன்றது எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா புதுசாக இருக்கணும், யாருமே சொல்லாத விஷயமா இருக்கணும். ஓகேவா? நியூவாக இருக்கணும். அடுத்தது மற்றவங்க
பயன்படக்கூடியதா இருக்கணும். ஓகேவா? ஒரு பேட்டன்ட்ன்றது மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியதா இருக்கணும். அடுத்தது யூனிக்கா இருக்கணும், தனித்துவமா இருக்கணும். ஏற்கனவே இது நீங்க பயனுள்ள, அதாவது உலகத்துல வேற எங்கேனாச்சும் இருக்கக்கூடாது. இங்க இந்தியாவில் நான் இருக்கு, உலகத்துல இருக்கிறத நான் இந்தியா நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? இந்தியாவில் நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்ல